Hello students, I welcome all of you to this Spoken English for Government School Students series. இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத சுருக்கமா சொல்லிடுறேன். Totally in this video we are going to see 50 English sentences with small changes. What are the changes? Come, let's go and see in this video. ஓகே மாணவர்களே, சுருக்கமா பார்க்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? நான் உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am speaking English with you now. I am speaking English with you now. இந்த சென்டென்ஸ்ல I am speaking English இதை மட்டும் பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? கடந்த வீடியோல நாம I, you, he, she, it, any one name, அதே போல plural subjectல we, you, they, pluralல one name பார்த்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கடந்த வீடியோல நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம். இப்ப இந்த வீடியோலயும் அதே தான், ஆனா ஒரு சின்ன சேஞ்சஸோட பார்க்க போறோம். தற்போது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் எவ்வாறு பேசலாம் அதுதான் பார்க்க போறோம். முதல்ல பேசுறதுக்கு யாரு தேவை? பேசுற நான் ஒருத்தர் தேவை, கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தேவை. அப்ப நான் ஒரு நபர், இரண்டாவதா ஒரு நபர் தேவை. இந்த இரண்டு பேரும் சேர்ந்து எதை பத்தி பேசுவோம்? நமக்குள்ள இருக்கிறத பேசுவோம், அல்லது மூன்றாவதா இருக்கிற இன்னொரு நபரை பத்தின விஷயங்களை பேசுவோம். அப்ப ஒரு பேச்சு அப்படின்னு வந்தா என்ன தேவை? முதல் நபர், இரண்டாம் நபர், மூன்றாவது நபர்கள், இவங்க எல்லாம் தேவை இல்லையா? அததான் இங்க நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஐ அப்படின்றது முதல் நபர், யூ நீங்க இரண்டாம் நபர், he, she, it, any one name அவர்கள்லாம் மூன்றாம் நபர், ஆனா அவர்கள்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ், ஒவ்வொருத்தரை குறிக்கும், அவ்வளவுதான். பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதே போல கீழே வாங்க, வி நாம் நாங்கள், அப்ப ப்ளூரல்ல முதல் நபர், யூ நீங்கள் ப்ளூரல்ல இரண்டாம் நபர், தே அவர்கள், அப்ப ப்ளூரல்ல மூன்றாம் நபர், அவ்வளவுதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை பயன்படுத்தி இப்ப என்ன நடக்குது அப்படின்றது டக்குன்னு பார்த்தலாமா? ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆம் ஸ்பீக்கிங் மைண்ட்ல வச்சுங்க. இந்த சின்ன வித்தியாசம் தான் முதல் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. முதல் வீடியோ டே 1 ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல நடக்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல நாம நிகழ்காலத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் செயல்களை பார்க்க போறோம். சிம்பிளா சொல்ல போனா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ் தொடர் காலத்தை தான் இன்டைரக்டா சொல்லி தர போறோம். ஸ்பீக்கிங் எல்லாமே காலத்தை சார்ந்துதான் நடக்கும், டென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆக ஒவ்வொரு டென்ஸா தான் போக போறோம், ஒன்னா பார்க்கலாம். இப்ப ஐ வந்துச்சுன்னா பக்கத்துல ஆம் போட்டு அப்ப நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை சொல்லலாம். இப்ப நான் சாப்பிட்டு இருக்கேன், எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஈட்டிங் பிரியாணி. புரியுதா? இப்ப நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன், எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிளேயிங் ஃபுட்பால். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள், எப்படி சொல்லலாம்? யூ ஆர் வாட்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ. ஆர் வாட்சிங், இதுதான் வித்தியாசம். ஐ பக்கத்துல ஆம் போட்டு ஐஎன்ஜி வேர்டு சேர்த்துக்கிறோம், யூ பக்கத்துல ஆர் போட்டு ஐஎன்ஜி வேர்டு சேர்க்கிறோம். புரியுதா? இரண்டாம் நபரா இருந்தா யூ ஆர். இப்ப he, she, it, any one name எல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது மூன்றாவது நபர், ஆனா ஒவ்வொரு நபரை குறிக்கும். அவன், அவள், அது, ஏதாவது ஒரு நேம், மதுன்னு வச்சுக்கீங்களா. இப்ப இவர்கள் பக்கத்துல என்ன சார் சொல்லணும்? இப்ப அவர்கள்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள்னு வச்சுங்க. அப்ப என்ன சொல்லலாம்? he is playing carrom board, she is playing coco, it is playing volleyball, மது இஸ் பிளேயிங் பல்லாங்குழி. அப்ப ஈஸ் ஐஎன்ஜி வேர்டு, இதை மட்டும் தான் இங்க கவனிக்கணும். அப்ப he, she, it, any one name வந்தா ஈஸ் போட்டு ஐஎன்ஜி வேர்டு சேர்க்கணும். இது போல சென்டென்ஸா நம்ம பேச ஆரம்பிக்கணும். அப்படியே ப்ளூரல் வரணும்னு வச்சுக்கீங்களேன், வி, யூ, தே, அல்லது ப்ளூரல்ல ஒன் நேம் எடுத்துக்கீங்களேன். இதுக்கெல்லாம் என்ன சார் போடணும்? ஆர் போடணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்படி சொல்லலாம்? வி ஆர் வாட்சிங் cinema.
You are watching TV. They are listening class. Teachers are teaching English. புரியுதா? இப்ப ஸ்கிரீன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். I பக்கத்துல am, you பக்கத்துல are, he, she, it, anyone நேம் வந்தா is, கீழே இருக்கிற plural சப்ஜெக்ட் எல்லா பக்கத்துலயும் are. இதுதான் சின்ன வித்தியாசம் முதல் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும். சரிங்களா? இந்த வீடியோவோட கடைசியில நான் ஒரு 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்க இந்த வீடியோல நாம பண்ற மாதிரியே பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? சரி, இப்ப இந்த 10 சென்டென்ஸ் பாத்தீங்கல்ல, ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல. இப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நெகட்டிவ் சென்டென்ஸா எப்படி மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் நெகட்டிவா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கவில்லை. புரிஞ்சதா? இப்ப நீங்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கவில்லை எப்படி மாத்துவீங்க? ஸ்கிரீன் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். அதே போலதான் தேர்ட் பர்சன் சிங்குலர் எல்லாத்துக்கும். he is not, அவ்வளவுதான். he is not playing something, ஏதோ ஒரு கேம். she is not playing, it is not playing, மது is not playing. புரிஞ்சதா? அதே போலதான் கேள்வியும். we are not, you are not, they are not, teachers are not. புரியுதா? இது போல நாட்டு சேர்த்துட்டோம்னா நெகட்டிவா மாறிடும். அப்ப நம்ம கிட்ட செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்த நேரடியா அஃபர்மேட்டிவா சொல்லிடலாம். செய்யல அப்படின்னா நாட்டு சேர்த்து சொல்லிடலாம். அப்ப 10 10 20 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். சரிங்க சார், இத கேள்வியா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. அந்த ஆம முன்னாடி வச்சுக்கணும், ஐய பின்னாடி வச்சுக்கணும், லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, am I speaking English? நான் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கின்றேனா? நான் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கின்றேனா உங்ககிட்ட? am I speaking English? அதான். நான் பேசிக்கொண்டு இருந்தேன்னா நீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு பதில் சொல்லணும். பேசலன்னா பேசலன்னு சொல்லணும். அது எப்படின்னு அடுத்த செக்மெண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினா மாத்திடலாமா? இந்த 10யும் நான் ஒரு 2 சொல்றேன், மீதியெல்லாம் நீங்க மாத்திடுறீங்களா? யூ ஆர் ஈட்டிங் பிரியாணி, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கங்க. அது எப்படி கேள்வியா மாத்தலாம்? ஆர் ஆக்சிலரி வர்பு, இது முன்னாடி வந்துடணும். சப்ஜெக்டா இருக்கிற யூ பின்னாடி போயிடணும், அவ்வளவுதான். ஆக்சிலரி வர்பு சப்ஜெக்ட்லாம் அடுத்தடுத்த வீடியோவில். இப்ப இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் போன வீடியோக்கும் இதுக்கும் போற போக்குல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதே போல உங்களுக்கு தெரிய வரும் சொல்ல சொல்ல. அப்ப ஆர் முன்னாடி வந்துடணும், யூ பின்னாடி போயிடணும், லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிடணும் ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி. யூ ஆர் ஈட்டிங் பிரியாணி எப்படி மாத்தலாம்? ஆர் யூ ஈட்டிங் பிரியாணி, நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்களா? முடிஞ்சு போச்சு. அதே போல தேர்ட் பர்சன் சிங்குலர்ல இருந்து ஏதாவது ஒண்ணு. மது இஸ் பிளேயிங் பல்லாங்குழி எப்படி மாத்தலாம்? வெரி குட், அவ்வளவுதான். இஸ் மது பிளேயிங் பல்லாங்குழி, மது பல்லாங்குழி விளையாடி கொண்டிருக்கின்றாளா? சரியா? அதே போல கீழே ப்ளூரல் சப்ஜெக்ட்ல நான் ஒண்ணு சொல்றேன், மீதியெல்லாம் நீங்க மாத்தி பாருங்க. we are watching movie ஆர் சினிமா எப்படி கொஸ்டினா மாத்தலாம்? ஆர் முன்னாடி வந்துடணும், வி பின்னாடி போயிடணும், அவ்வளவுதான். ஆர் வி வாட்சிங் சினிமா, ஆர் வி வாட்சிங் மூவி, நாங்கள் படம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா? புரிஞ்சதா? அதே போல மீதி எல்லாம் மாத்துங்க. அப்ப இது ஒரு 10 சென்டென்ஸ் ஆயிடும். 30 சென்டென்ஸ் பேசி பேச வரும் உங்களுக்கு. இப்ப கேள்வி கேட்டோம்ல, அதுக்கு 2 வகையா பதில் சொல்லலாம். ஆமா செய்யறேன், இல்ல செய்யல. ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கேள்வியா என்னன்னு மாத்தணும்? am I ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் மாத்தணும். நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்ன சொல்லுவேன் நானு? எஸ் ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஆமா நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். சார் நான் பேசல சார், நான் ஆங்கிலம் பேசல சார், எப்படி சார் அது சொல்லலாம்? am I ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசல. ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன சொல்லணும்? ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கவில்லைன்னு சொல்லணும். அப்ப am I ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு கேட்டா நோ ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் ஆம் உள்ள வச்சிடணும், ஐய வெளியே எடுத்து வச்சிடணும், அவ்வளவுதான். கொஸ்டின் கேட்கும் போது ஆக்சிலரி வெர்பு முன்னாடி வந்துடணும்ப்பா, அவ்வளவுதான், சிம்பிள். முன்னாடி இருந்தது பின்னாடி போயிடணும்ப்பா, இவ்வளவுதான். பதில் சொல்லும் போது மறுபடியும் எது எங்க இருந்துச்சோ அங்கேயே வந்துடணும். அதே போலதான் கீழே இருக்கிற எல்லாத்துக்கும். இப்ப யூ ஆர் ஈட்டிங் பிரியாணின்னு இருக்குன்னு வச்சுங்க, அது கேள்வியா மாத்திரம் எப்படி மாத்துவீங்க? ஆர் யூ ஈட்டிங் பிரியாணி, நீ பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றாயா? கேள்வியா மாத்திரம். பதில் சொன்னா என்ன சொல்லலாம்? இப்ப நீங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்கன்னா இப்படி சொல்லலாம்.
இதை ரெண்டு வகையா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு உண்டான பதில அப்படியே சொல்லிடலாம். போக போக அந்த அட்வான்ஸ் ஆன்சரை நான் சொல்லித்தரேன். ஆர் யூ ஈட்டிங் பிரியாணி? எஸ் யூ ஆர் ஈட்டிங் பிரியாணி. பிரியாணி சாப்பிடலன்னு வச்சுங்க, நோ யூ ஆர் நாட் ஈட்டிங் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சென்சிபிளா செமாண்டிக்கா எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஈட்டிங் பிரியாணி? நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா பதில் சொல்லும் போது ஆமா நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆமா நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு மாத்தி சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயத்த போக போக கத்துக்கலாம். எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஈட்டிங் பிரியாணி? எஸ் ஐ எம் ஈட்டிங் பிரியாணி. நோ ஐ எம் நாட் ஈட்டிங் பிரியாணி. புரிஞ்சுதா? போக போக அதையும் கத்துக்கலாம். அதே போல கீழே தேர்ட் பர்சன் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் கொஸ்டினா மாத்தணும், பதில் சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் பிளேயிங் கேரம் போர்டு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். கேள்வியா மாத்தனா இஸ் ஷீ பிளேயிங் கேரம் போர்டு, பதில் சொன்னா எஸ் ஷீ இஸ் பிளேயிங் கேரம் போர்டு. ஆமா அவள் கேரம் போர்டு விளையாடி கொண்டிருக்கின்றாள். விளையாடலனா நோ ஷீ இஸ் நாட் பிளேயிங் கேரம் போர்டு. புரியுதா? அப்படியே ப்ளூரல் வரும். தே ஆர் வாட்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ. ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, கேள்வி எப்படி மாத்தலாம்? ஆர் தே வாட்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ? அவர்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்றார்களா? பார்த்துக்கிட்ட இருந்தா என்ன சொல்லுவீங்க? எஸ் தே ஆர் வாட்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ. பார்க்கல அப்படின்னா நோ தே ஆர் நாட், ஒரு நாட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம் தான். நோ தே ஆர் நாட் வாட்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ. அவ்வளவுதான். நோ வந்தா நாட் வந்துடணும், ஞாபகம் வச்சுங்க. இதே போல எல்லாத்துக்கும் பிராக்டிஸ் பண்ணு. சரிங்களா? இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் 10, நெகட்டிவ் சென்டென்ஸ் 10, கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் 10, அதுக்கு எஸ்ன்னு ஒரு 10 சென்டென்ஸ், நோன்னு ஒரு 10 சென்டென்ஸ், டோட்டலா 50 சென்டென்சஸ் இந்த வீடியோல பார்த்தோம். இப்ப இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுக்குற இந்த 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ நெகட்டிவா மாத்துங்க, கொஸ்டினா மாத்துங்க, எஸ்ன்னு கொஞ்சம் பதில் சொல்லுங்க, நோன்னு பதில் சொல்லுங்க. அப்ப எழுதி கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா பிராக்டிஸ் பண்ணுங்க. சார் நீங்க சொல்ற இதே சென்டென்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணுமா? அப்படி எல்லாம் இல்ல. நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாம் சொல்லலாம். பிளேயிங், டான்சிங், சிங்கிங், ஈட்டிங், ஜம்பிங், சிட்டிங், எதை வேணாலும் போட்டு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலாம். தப்பு வந்தா பிரச்சனையே இல்ல. ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இஃப் யூ கமிட் மிஸ்டேக்ஸ், நோ ப்ராப்ளம். லெட் இட் பி. டே பை டே யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்ஃபார்மன்சஸ் will be enhanced by practicing and watching our spoken English videos. I hope this video will be useful to all the government school students. I will meet you in my next video. Until this is Ramji. Take care. Bye bye.